கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி அணையில் இருந்து தென்பெண்ணை ஆற்றில் வெளியேற்றப்படும் நீரில் ரசாயன நுரை பொங்கி செல்வதால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் பாபு வழங்க கேட்கலாம். வணக்கம் ஆனந்த் பாபு, விவரங்கள். வணக்கம் சுபா. ஒசூர் அடுத்த கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு தொடர் கனமழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் திறக்கப்படும் நீரில் கலக்கப்பட்டுள்ள அதிகப்படியான ரசாயன கழிவுகளால் ஆற்றில் அதிகப்படியான நுரை பொங்கி செல்வது விவசாயிகள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் ஒசூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2-3 தினங்களாக கனமழை பெய்து வருவதால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையின் மதகுகள் சரி செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது நீர் சேமிக்கப்பட்டு வருகிறது. அணையின் முழு கொள்ளளவான 44.28 அடிகளில் தற்போது 41 அடி நீர் சேமிக்கப்பட்டு தென்பெண்ணை ஆற்றில் வினாடிக்கு 892 கனஅடி நீர் வரத்தாக உள்ள நிலையில் ஆற்றில் 600 கனஅடி நீர் வினாடிக்கு திறந்து விடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கர்நாடகத்தில் உள்ள தொழிற்சாலைகள் தேக்கி வைக்கப்பட்டுள்ள ரசாயன கழிவுகள் ஆற்றில் கலக்கப்பட்டதால் கெலவரப்பள்ளி அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் திறக்கப்படும் நீரில் அதிகப்படியான ரசாயன கழிவுகள் கலப்பு காரணமாக அதிகப்படியான நுரை செல்வது விவசாயிகள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. ஆற்றில் இருந்து செல்லக்கூடிய நீர் அளவு தெரியாத வகையில் அதிகப்படியாக 2 அடி உயரத்திற்கு நுரை பொங்கி செல்வதால் வெள்ளை போர்த்தியது போலும் மேகங்கள் செல்வது போலும் காட்சியளிக்கிறது. இதனால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். சுபா, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த் பாபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.